சார், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் கொஞ்சம் இதாகிட்டுனா பொலிட்டிக்கல் போகிறாங்க. விஜயகாந்த் சார், சரத்குமார் சார், இப்போ விஜய் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து. கர்நாடகாவில் வந்து நீங்களும் சரி, ராஜ்குமார் சார், யுபேந்திரா சார்லாம் யாருமே அந்த பொலிட்டிக்கலே ஏன் டச் பண்ண மாட்டேங்கிங்க? என்ன காரணம் அது? பாலிடிக்ஸ் வந்து எங்கள் ஃபஸ்ட்லேருந்து எங்கள் பாலிடிக்ஸ் என்ன தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங், இங்கே என்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணுமோ கண்டிப்பாக அது பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பவர் வேணாம். அதுக்கு நாங்கள் யாருக்கு வேணால் பண்ணலாம். ஐ do not show partiality. I can do for everybody. But politics sometimes it doesn't happen like that. Only to some people they'll do, not for everybody. But we can do for everybody, and I don't care for anybody because it's my money whom I want to help. That's all. ஓகே சிவராஜ் சார், நீங்கள் ஒரு ரியல் ஹீரோங்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன். ஏன் உங்களை ரியல் ஹீரோன்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் கமல் சாரை பற்றி கேட்டது நான் தான். நீங்கள் பதில் சொன்னீங்க கமல் சாரை பற்றி. அதே மாதிரி கமல் சார் பக்கம் ஸ்டாண்டாகவும் இருந்தீங்க. அவ்வளோ எதிர்ப்பு இருந்தப்போ ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எனக்கு. அது அவ்வளோதையும் மீறி. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் அப்பா, பிரதர் இவங்க இழப்புக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கும் ஒரு சம் டிசீஸ், இதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தை பார்க்குற பார்வை, முன்னாடி நீங்கள் வந்து பார்ன் அண்ட் பிராட் அப் சில்வர் ஸ்பூன், கோல்டு ஸ்பூன் கூட சொல்லலாம். அந்த பார்வை மாறி இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்களை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி ரசிகர் இவங்களெல்லாம் பார்த்த விதம் வேறமாக இருக்கும். இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த இழப்புகளுக்கு அப்புறம், உங்களுடைய டிசீஸ்க்கு அப்புறம்? ப்ராமிஸஸ் சொன்னால் நான் ஐ திங்க் டிசம்பர் 18th நான் புறப்பட்டேன் 2024. போகும்போது ஐ வாஸ் வித் ஃபுல் டியர்ஸ். ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீடை பார்த்தேன். இந்த மாதிரி மீடியா பீப்புள்ஸ் ரொம்ப பேர் இருந்தாங்க. ரொம்ப பேருக்கு அவங்க கண்ணிலையும் தண்ணி இருந்தது, எனக்கு கண்ணிலையும். எவ்ரிபடி வாஸ் இன் டியர்ஸ். ஐ வாஸ் வெரி எமோஷ்னல். அப்புறம் என் கசின்ஸ் இருந்தாங்க. ரொம்ப பேர் போருமே வரும் போகிறோமா இல்லையா என்ன ஒன்றுமே தெரியாது. ஏன்னா சி இட் இஸ் 100% டாக்டர்ஸ் கிவ் கேரண்டி, நோ டவுட். பட் சப்போஸ் மனுஷன் எப்போ சப்போஸ் வேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ வாஸ் வெரி 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 ஸ்கேர்ட். போகும்போது எவ்ரி திங், மை செல்ஃப், மை ஒய்ஃப், மை டாட்டர், 3 பேர். அப்புறம் பிஃபோர் தட் மை டாட்டரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வாஸ் இன் மயாமி. ஸோ 3 பேர் போகும்போது இட் வாஸ் ஃபுல் ஆஃப் சைலன்ஸ். ஜஸ்ட் வி ட்ராவலிங், தட்ஸ் ஆல். அங்கே போகும்போது கொஞ்சம் ஐ வாஸ் லிட்டில் when I went on the day, operation day, 24th December 24th morning I went. என்னமோ கொடுத்தாங்க. I went drowsy-ஆ போனேன். I know after that I did not know what happened. After 5 hours 6 hours I saw my wife and she gave hand. நான் கேட்டேன், நான் திருப்பி உன் கையை பிடிப்பேன் நான் நினைக்கலன்னு சொன்னேன். That was my reaction. I don't know whether I'm going to see you back or not. எனக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அந்த 5 hours என்ன வேணா ஆகலாம். But the doctor was just like God.